Leave God in our hearts forever. Hi friends, I am Martin. ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் 4 வார்த்தைகள் கொண்டு எவ்வாறாக சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் 5 வார்த்தைகள் கொண்டு எவ்வாறாக சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் இருக்குது, சரியா? 5 வார்த்தைகள் கொண்ட சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு. அந்த ரூல் என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு வெர்பு வந்துடும், சரியா? அதுக்கப்புறம் என்னத்தை, எங்கே, எப்போ, இந்த 3 தான், சரியா? ஃபஸ்ட்டு என்னத்தை அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும், அடுத்தது எங்கே அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும், அடுத்தது எப்போ அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும். ஸோ இந்த வரிசையில் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை, சென்டென்ஸ் சக்ஸஸ். 100% சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு, ரெண்டாவது வெர்பு, மூணாவது என்னத்தை அப்படிங்கிறதுக்கு பதில் தரணும், நாலாவது எங்கே அப்படிங்கிறதுக்கு பதில் தரணும், அஞ்சாவது எப்போ அப்படிங்கிறதுக்கு பதில் தரணும், சரியா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ வாட்ச் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்திருக்கேன், சரியா? வாட்ச் அப்படின்னு சொன்னால் பார்த்தல், சரியா? ஸோ வாட்ச்னா நவுனில் கையில் கட்டுற வாட்ச், அதுவும் வாட்ச் தான், சரியா? ஸோ வாட்ச் அப்படின்னு சொன்னால் பார்த்தல். ஸோ இந்த வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம்னா டிவி பார்க்குறதுக்கு பயன்படுத்துகிறோம், சரியா? ஸோ டிவி பார்க்குறதுக்கு வாட்ச் அப்படிங்கிறது தான் வெர்பு, சரி தானே? ஸோ இந்த வாட்சுங்கிற இந்த வெர்பை வச்சு நான் ஒரு சென்டென்ஸ் தமிழில் எழுதுகிறேன். ஸோ நான் எனது வீட்டில் இப்பொழுது டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன், சரியா? நான் எனது வீட்டில் இப்பொழுது டிவி பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஸோ அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ். ஸோ இதில் எத்தனை வார்த்தைகள் இருக்கும் பாருங்கள். நான் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, எனது வீட்டில் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, இப்பொழுது அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, டிவி அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, பார்த்து கொண்டு இருத்தல், சரியா? ஸோ இது ஃபுல்லாக வெர்பு, பார்த்து கொண்டு இருத்தல், சரியா? ஸோ பார்த்தல் அப்படிங்கிறது வெர்பு, பார்த்து கொண்டு இருத்தல் அப்படிங்கும் போதுல இது கண்டினியூஸ் டென்ஸ், சரியா? ஸோ கண்டினியூஸ் டென்ஸ், ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ, சரியா? ஸோ அதுதான் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அந்த டென்ஸை கொஞ்சம் படிங்க, மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அதில் கண்டினியூஸ் டென்ஸ் நல்லா படிங்க. ஸோ படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு பதில் தரலாம், சரி தானே? ஸோ டென்ஸில் வெர்பை தான் பற்றி படிக்கிறோம். ஸோ அதை கொஞ்சம் நல்லா படிங்க. ஸோ இதில் 5 வார்த்தைகள், சரியா? ஸோ இப்போ தமிழில் எப்படி இருக்குது? நான் எனது வீட்டில் இப்பொழுது டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன், அர்த்தம் தருது, சரியா? நான் இப்பொழுது எனது வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன், அர்த்தம் தருது. நான் டிவி எனது வீட்டில் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னாலும் அர்த்தம் தருது. ஆனால் இங்கிலீஷில் இப்படி நம்ம மாற்றி எழுதினோம்னா சரியாக இருக்காது சென்டென்ஸ். ஸோ இங்கிலீஷில் எப்படி தான் இருக்கணும்? ஃபஸ்ட்டு என்னத்தை, ரெண்டாவது எங்கே, அடுத்தது எப்போ, சரியா? என்னத்தை, எங்கே, எப்போ, 3 என்னத்தை, எங்கே, எப்போ. ஸோ இப்படிங்கிறதுக்கு பதில் தந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். பாருங்கள். ஸோ ஐ எம் வாட்சிங், சரியா? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், சரியா? என்னத்தை, டிவியை, சரியா? எங்கே, அட் மை ஹோம், எனது வீட்டில், சரியா? எப்போ, நவ், இப்பொழுது. அவ்வளோதான், சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு, சரியா? ஐ எம் வாட்சிங் டிவி அட் மை ஹோம் நவ். தெளிவான சென்டென்ஸ், 100% கரெக்ட். எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த சென்டென்ஸில், சரியா? ஸோ என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்க்குறதுங்கிறது வெர்பு, அதனால் அதை அடிப்படையில் பேசினேன் அப்படின்னு சொன்னால் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன், சரியா? ஐ எம் வாட்சிங் டிவி அட் மை ஹோம் நவ், சரி தானே? ஸோ இது பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஐ ஆம் வாட்சிங், சரி தானே? ஸோ இதை தெளிவாக கண்டினியூஸ் டென்ஸில் படிங்க, சரியா? டென்ஸில் படிங்க, அப்போ தான் புரியும். ஸோ ஐங்கிறது ஒரு வார்த்தை, நான் ஆம் வாட்சிங் அப்படிங்கிற ரெண்டாவது வார்த்தை,
டிவி அப்படிங்கிறது 3வது வார்த்தை, இது 4வது வார்த்தை, இது 5வது வார்த்தை. சூப்பரான சென்டென்ஸு, 100% கரெக்ட். ஓகேயா? ஸோ அடுத்த ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஸோ கீப் அப்படின்னு சொன்னால் வைத்தல். சரியா? ஸோ 5 வார்த்தைகள் கொண்டு எழுதணும் அப்படின்னு சொன்னால் என்னத்தை வைத்தல், எங்கே வைத்தேன், எப்போ வைத்தேன். சரியா? ஸோ இதுதான் ரூல். சரி தானே? ஸோ இந்த கீப் வச்சு நான் என்ன செய்கிறேன், ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். ராஜா நேற்று மேஜையின் மேல் பேனாவை வைத்தான். ராஜா நேற்று மேஜையின் மேல் பேனாவை வைத்தான். சரியா? ஸோ ராஜா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, நேற்று அப்படின்னு சொன்னால் எஸ்டர்டே ஒரு வார்த்தை, மேஜையின் மேல் அப்படின்னு சொன்னால் ஆன் த டேபிள் ஒரு வார்த்தை. சரியா? அடுத்தது பேனாவை, பென். சரிதானே? அடுத்தது வைத்தான், அதான் வெர்பு. சரிதானே? ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்படி தானே? வைத்தான் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும், வெர்பு டு பயன்படுத்துகிறோம். சரியா? ஸோ வெர்பு டு பயன்படுத்துகிறோம். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள். என்னத்தை வைத்தான். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, என்னத்தை வைத்தான், பேனாவை வைத்தான். சரியா? இதுதான் முதல்ல வரணும். அடுத்து எங்கே வச்சான், மேஜையின் மேல் வைத்தான். இதுதான் 2வது வரணும். அடுத்தது எப்போ வச்சான், நேற்று வைத்தான். சரியா? ஸோ அப்போ ராஜா கெப்ட். ஸோ கீப் அப்படிங்கிற வெர்பினுடைய வெர்பு டூ வந்து என்னது, கெப்ட். சரிதானே? ஸோ அதனால் ராஜா கெப்ட் த பென் ஆன் த டேபிள் எஸ்டர்டே. 5 வார்த்தை முடிஞ்சு. ராஜா பேனாவை வைத்தான், எங்கே வச்சான், டேபிளில் வச்சான், எப்போ வச்சான், நேற்று வைத்தான். எதை வைத்தான், பேனாவை வைத்தான். ஓகே தானே? ஸோ 5 வார்த்தைகள் கொண்ட சென்டென்ஸ் சூப்பர், 100% கரெக்ட், எந்த தப்பும் கிடையாது. ஓகே தானே? ஸோ இன்னும் ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். பிளேன்னா என்னது, விளையாடுதல். சரியா? ஸோ இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறேன். அவர்கள் நாளைக்கு பள்ளியில் கால்பந்து விளையாடுவார்கள். சரியா? விளையாடுவார்கள். ஸோ அவர்கள் ஒரு வார்த்தை, நாளைக்கு ஒரு வார்த்தை, பள்ளியில் ஒரு வார்த்தை, கால்பந்து ஒரு வார்த்தை, விளையாடுவார்கள் ஒரு வார்த்தை. ஸோ மொத்தம் 5 வார்த்தை ஆயிடுச்சு. சரியா? ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஸோ சரியான பதில் தரணும். ஸோ என்னத்தை, எங்கே, எப்போ. சரியா? ஸோ என்னத்தை விளையாண்டார்கள், கால்பந்து விளையாடார். சரியா? எங்கே விளையாண்டாங்க, பள்ளியில் விளையாண்டாங்க. சரியா? எப்போ விளையாண்டாங்க, நாளைக்கு. சரியா? ஸோ என்னத்தை விளையாடுவார்கள், கால்பந்தை விளையாடுவாங்க, எங்கே விளையாடுவாங்க, பள்ளியில் விளையாடுவாங்க, எப்போ விளையாடுவாங்க, நாளைக்கு விளையாடுவாங்க. ஸோ இதன் அடிப்படையில், இந்த 3 அடிப்படையில் எழுதிட்டோம்னா கதை முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ அவர்கள், தே, விளையாடுவார்கள். சரியா? ஸோ வில் ப்ளஸ் வெர்பு 1. ஸோ வில் ப்ளே. சரிதானே? அடுத்தது என்னத்தை விளையாடுவார்கள், ஃபுட்பால் விளையாடுவார்கள். எங்கே விளையாடுவாங்க, இந்த ஸ்கூல். அடுத்து எப்போ, டுமாரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். சரியா? ஸோ 5 வார்த்தைகள் கொண்ட சென்டென்ஸ் அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரூலை பயன்படுத்துங்க. என்னத்தை, எங்கே, எப்போ. ஸோ இந்த வரிசையில் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சென்டென்ஸ் சரியா அமைக்கிறதுக்கான வார்ப்பு. ஸோ யாரை அப்படிங்கிற சென்டென்ஸ், யாரை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தரணும்னா அது எந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி அடுத்த சென்டென்ஸில் பார்ப்போம். சரியா? ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். லிவ் காட் இன் அவர் ஹார்ட்ஸ் ஃபார் எவர்.